வேதத்தில் உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று மத்திய 24:3 இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்கிறார்கள். அதே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள் இயேசுவை பார்த்து, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்கிறாங்க. அந்த அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு அடையாளமாக இயேசு சொல்லுகிறார். 32-33 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஓமை என்பது என்ன? நம்ம ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி இதை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், நீ ஏன் அவங்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி. அதற்கு இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஒவ்வொரு ஓமைகளுக்கு பின்னாடியும் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கும். ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் இருக்கும். அந்த ஓமைகள் நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு ஓமையும் ஒரு ரகசியத்தை சொல்லும். ஓவராலாக ஓமையை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அது டோட்டலாக ஒரு மெசேஜ் இருக்கும். அதில் ஏறக்குறைய ஒரு 27-30 ஓமைகள் இருக்கும். மொத்த ஓமையும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா, அதை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வெறும் ஓமை மட்டுமே பாடமாக எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரு தனி செய்தியை உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி நாம் அதில் ஒரு ஓமையை தான் பார்க்க போகிறோம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தி மரத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஓமைனா என்ன? ரகசியம். என்ன அத்தி மரத்தினால் ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதாகமத்தில் ஆண்டவர் முக்கியமாக 3 மரங்களை கையாளுவார், 3 காரியங்களை கையாளுவார். எல்லா வகையிலும் வருகைக்கான அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வர ஆண்டவர் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக 3 மரங்களை கையாளுவார். ஒன்று அத்தி மரம், இன்னொன்று திராட்சை செடி, 3வது ஒலிவ மரம். இது 3ம் கர்த்தர் வேதத்தில் கையாளக்கூடியது. இதில் அத்திமரம் என்பது, திராட்சை செடி என்பதும், ஒலிவ மரம் என்பதும் ஒவ்வொரு காரியங்களை குறிக்கும். அதான் அதனுடைய ரகசியம். அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். முதலாவதாக திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:7 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அப்படின்னு இருக்கு. அப்போது திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறுகள், மனிதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, அவருடைய காரியங்களை குறிக்கும். ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒலிவ மரம் என்பது? இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பதினாலாவது வசனம். அந்த 2 ஒலிவ மரத்தை பற்றி தான் 11:4 வெளிப்படுத்தல வாசித்தோம். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஊழியர்கள் காரியத்தை குறிக்கும், அல்லது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒன்று இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறு, மக்களை குறிக்கும். 2வது இஸ்ரவேலுடைய ஊழியர்களை குறிக்கிறது தான் ஒலிவ மரம். அப்போது அத்திப்பழம் அல்லது அத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், எரேமியா 24:5 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 24:5. அத்திப்பழம் என்பது யூதர்கள் என்றால், அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். ஏன்னா அத்திப்பழம் அத்தி மரத்துலேருந்து வரும். இந்தியாவிலேருந்து இந்தியர்கள் வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கர்கள் வருவாங்க. யூதர்கள் எங்கேருந்து வருவாங்க? இஸ்ரவேல் தேசத்துலேருந்து வருவாங்க. அத்தி மரம் துளிர்க்கும் பொழுது மத்திய 24ஆம் அதிகாரம் 32-33 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி, இளங்கிளை என்பது ராஜாவை குறிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும் அப்படின்றது ராஜாவை குறிக்கிற வார்த்தை. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே ராஜா தோன்றி துளிர்க்கும் பொழுது, துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கிறதற்கும் அதுக்கு ராஜா வருவதற்கும் இயேசு வாசல் அருகே வருவதற்கும் ஒரே காலகட்டம். சரி, இதை ஏன் நம்ம பார்க்குறோம்? இந்த காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் எபேசிலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும் 7 சபை. எபேசு சபையை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் 7வது சபையை முடிக்கும் போது எப்படி முடிப்பார்? இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ 7வது சபையின் காலத்தில் அவர் எங்கே வந்துடுவார்? வாசப்படிக்கிட்ட வந்துடுவார். இப்போ நமக்கு மத்தேயு 24, 32, 33 படி அவர் இஸ்ரவேல் துளிர்க்கும் பொழுது அதில் ராஜா தோன்றும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார்னு இருக்கு. அப்போ இஸ்ரவேல் துளிர்த்து ராஜா வருகிற காலமும் 7வது சபையின் காலமும் ஒரே காலம். புரியுதா? இப்போ இதான் அதில் உள்ள ரகசியம். இஸ்ரவேல் துளிர்த்து அதில் ராஜா வரும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். 7வது சபையின் காலத்தில் சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்ரவேல் துளிர்க்கிற காலமும் கடைசி சபை 7வது சபையின் காலமும் ஒரே காலமாக இருக்கும். அப்போ நமக்கு சபையின் காலத்திற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டு வரும்பொழுது அதில் ராஜா வரும்போது நமக்கு தெரியணும் நாம் கடைசி சபையின் காலத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். 7வது சபையின் காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம், வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம், அதாவது மத்தேயு 24, 32, 33 எப்பொழுது நிறைவேறியது, எப்போது கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது. இஸ்ரவேல் என்கிற தனி தேசம் துளிர்த்து வந்தது. கவனிங்க, இதுதான் மத்தேயு 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். இஸ்ரவேல் தேசம், த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இஸ்ரவேல் தேசமானது நேபுகாத் நேச்சார் காலத்தில் 1900 700 நேபுகாத் நேச்சார் காலத்தில் இஸ்ரவேல் தேசமானது அடிமைத்தனத்துக்குள்ளே போச்சு. சிதேக்கியா ராஜா காலத்தில், எக்கோனியா காலத்தில் போச்சு. அப்போ போன இஸ்ரவேல் தேசம் அதுக்கப்புறம் விடுதலையே ஆகலை. அதற்கு பிறகு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தில் தான் இயேசு வரார். இயேசு அப்போஸ்தலர்கள்லாம் ரோம சாம்ராஜ்யத்தின் அடிப்படை அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்தில் தான் இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடமா உட்காருங்க, எழுந்துருச்சு இங்கே எங்கேயும் போகக்கூடாது. இங்கே சீட் இல்லை பிரதர், ஃப்ரண்டில் சீட் இல்லை, சரியா? இல்லைனா பிள்ளைகள் எல்லாம் வந்து கீழே வேணால் உட்காருங்க, பிள்ளைகளுக்கு வேணால் சேர், பெரியவங்களுக்கு சேர் கொடுங்க. குட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் கீழே வந்துடுங்க பார்ப்போம், கொஞ்சம் வேகமாக கிடுக்கிடுன்னு. அங்கேயே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. பின்னாடி இருந்து யாராவது ஒரு 6-7 பேர் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. இப்பயே வரவங்க அப்புறம் பின்னாடி உட்காருவாங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பேசக்கூடாது, பேசுகிறதா இப்போ எஞ்சி வெளியே போயிடணும், சரியா? இன்னும் ஒரு 5 பேர் வரலாம். யாராவது பின்னாடி இருந்து ஒரு 5 பேர் முன்னாடி வாங்க பார்ப்போம். யாராவது ஒரு 5 பேர் வந்துட்டிங்கன்னா வரவங்க பின்னாடியே உட்காருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நம்ம பாட்டு செய்தி போயிட்டே இருக்கும். சரி, ரைட், ஓகே. இன்னும் யாரையும் ஃப்ரெண்டில் அனுப்பாதீங்க. சரி, ரைட். குட்டீஸ் யாராவது போகிறாங்கன்னா இப்போயே போயிருங்க, நடுவில் எழுந்திரிச்சு போகக்கூடாது, சரியா? முடிகிற வரைக்கும் இங்கே தான் உட்காரணும். இல்லை இப்போ பிறந்து இப்போயே போயிடணும். எதுன்னு முடிவு எடுத்துங்க, ஒரே செகண்ட் தான், ரைட்டா? ஓகே. இனி ஒரு காலம் செய்யாதிருப்பாங்க. அதை கல்யாணத்தில் சொல்லுவாங்க, எதா சொல்கிறதோ இப்போயே சொல்லுங்கள், இனிமேட்டு சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான் குட்டீஸை எல்லாம் கொஞ்சம் நேற்று சொன்ன மாதிரியே சொல்கிறேன், பிடிச்சி வச்சுக்கோங்க பக்கத்தில், சரியா? உங்களுக்கு இது ஒரு நல்ல டைம், ஏன்னா எல்லாம் தூங்கிடும் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே. அதனால் தயவு செஞ்சு அந்த 1/2 மணி நேரம் மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. கவனிங்க,
மத்தேயு 24:32-33 கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்போ தான் நிறைவேறுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் விடுதலை ஆகவே இல்லை, அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் விடுதலை ஆகலை, அப்பயும் அவங்க ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்ப்பரசர் சாம்ராஜ்யம், அதுக்கு பிறகு பைசாண்டியர்கள், அதுக்கு பிறகு துருக்கியர்கள், அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள், இப்படி எல்லாருடைய காலத்திலையும் என்னவா இருந்துச்சுன்னா, இது 2வது தடவை உனக்கு, நீ தான் அங்கே சேட்டை பண்ணுற ஒரு ஆள், அமைதியாரு, இல்லை உன்னை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சுருவேன். கவனிங்க, சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைக்கு ஜோம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் எப்போவுமே. கவனிங்க, அப்போது 1948 வரைக்கும் இஸ்ரவேல் விடுதலையே ஆகவே இல்லை, அங்கேயே தான் அது அடிமைத்தனத்துக்குள்ளேயே தான் இருந்துச்சு. இந்த மத்தேயு 24:32-33 ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறினது 1948 மே மாதம் 14ஆம் தேதி. கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் அத்திமரம் துளிர் விட்டது, அதில் இளம் கிளை தோன்றி, அப்போ தான் ராஜா வரார், புதிய ராஜா வராரு. வேதம் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதே காலகட்டத்தில் இதே காரியத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 21. அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது, இதே காரியம் தான் லூக்கால இருக்கு, இதே காரியம் தான் லூக்கால இருக்கு. ஆனால் லூக்கால சொல்லும் போது இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து இருக்கு. மத்தேயுல அத்தி மரத்தினால் அப்படின்னு இருக்கு, லூக்கால அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலர் இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, இதில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, உங்கள் வேதத்தில் முரண்பாடாக இருக்கு, மத்தேயு ஒன்று சொல்றாரு, லூக்கா ஒன்று சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, வேதத்துக்கு விரோதமானவங்களாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. பொதுவாக நான் அப்படிப்பட்டவங்ககிட்டலாம் ஆர்கியூ பண்ணுறது இல்லை. ஏன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொன்னாலும் என்ன செய்யாது, புரியவும் புரியாது, அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை. அவங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு வரவங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எல்லாம் இப்போ என்ன செய்யாதீங்க, ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம். இவங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுக்கு என்று ஒரு சிலரை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார், அவங்க தான் அவங்களுக்குலாம் கரெக்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு சிலருக்கு அவங்களெல்லாம் ஆண்டவர் எழுப்பியிருக்காரு, அவங்க ஆர்கியூ பண்ணிப்பாங்க, அவங்ககிட்ட அவங்க வந்துட்டு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். உங்களுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் வேதத்தில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மாற்றம் ஏன் இங்கே அத்தி மரம் அங்கே மற்ற மரங்களையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுக்கிட்ட இருந்த சீஷர்களில் 3 வகையாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒரு 3 பேர் பிரதானமானவங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவான். அடுத்து 9 பேர் அடுத்த செகண்ட் குரூப். அதில் இன்னும் 70 பேர் தனியாக இருந்தாங்க. இதில் மத்தேயு இந்த 3 பேரில் இல்லை, 9 பேரில் இருக்கிறார். மற்றவங்க லூக்கா இந்த 2லையுமே இல்லை, 12 பேரில் அவர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் காஸ்பல் எழுதுறாங்க. அப்போ அந்த மருவமலையின் அனுபவத்தெல்லாம் மத்தேயு எழுதணும்னா என்ன செய்யணும், மேலே அவர் போல. அப்போ யாரை கேட்டு எழுதியிருக்கணும், பேதுரு, யாக்கோபு, யோவான் யாராவது ஒருத்தரை கேட்டு தான் எழுதிருக்க முடியும். அதே மாதிரி லூக்கா என்ன பண்ணுறாரு, இவர் 12 பேரில் இல்லை, அதனால் இவர் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் எழுதுறாராமா. அவரே சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், மகா கணங்கூர்ந்து தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் முற்பட்டபடியினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி அன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான், நிறைய பேர் கதை எழுதியிருக்கிறான், எக்கச்சக்கமா. அதான் நான் சொல்லுவேன், இயேசு என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஹீரோ. அவரை பற்றின புக்கு தான் ஜாஸ்தி, அவரை பற்றி கதை எழுதுறது தான் ஜாஸ்தி. என்னென்னவோ கதை விடுவான். அதில் ஒரு கதை தான் இயேசுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அவருக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு கதை இருக்கு, இயேசுநாதர் காஷ்மீருக்கு வந்தார், அங்கே அவர், இதெல்லாம் கதை. அதனால் லூக்கா சொல்றாரு, இந்த மாதிரி கதை எழுத நிறைய பேர் ஏற்பட்டபடியினாலே நான் உனக்கு எப்படி எழுறேன், திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். அப்ப என்ன இருக்கு, திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். இந்த 12 பேர்கிட்டையும் போய் அவர் என்ன செய்யறாரு, 11 பேர்கிட்டையும் கேட்டு எழுதுறாரு, திட்டமா விசாரிக்கிறார். இது என்ன, இது எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு எல்லாமே. அதனால தான் லூக்கா காஸ்பலை ரொம்ப டீடைல்டு காஸ்பல்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா காஸ்பல் புறஜாதியாருக்கு எழுதப்பட்ட காஸ்பல்னு சொல்லுவாங்க, தேவப்பேலுவுக்கு எழுதினது. ஸோ எதுக்கு நான் இதை உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக அங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லூக்கா சொன்ன வார்த்தையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். என்ன இருக்கிறோம், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது. அப்போ இஸ்ரவேல் துளிர்த்தது 1948. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 தடவை இஸ்ரவேல்
தனி நாடாக மாறி வந்திருக்கிறாங்க. முதல் தடவை மோசே தலைமையில் வந்தாங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு. அப்போ வரும்போது இஸ்ரவேல் தனியாக தான் வந்துச்சு. திருப்பி இன்னொரு தடவை செருபாபேல் தலைமையில் வந்தாங்க. அப்போ வரும்போது எப்படி வந்தாங்க? செருபாபேல் தலைமையில் தனியாக தான் வந்தாங்க. ஆனால் இந்த முறை 1948 மே 14 ரிலீஸ் ஆகும்போது, அதை விடுதலை ஆகும்போது அவர்கள் தனியாய் துளிர்க்கவில்லை, அவர்களோடு கூட 60 நாடுகள் விடுதலையாச்சு. ஆங்கிலேயர்கள் கையிலிருந்து ஏறக்குறைய 60 நாடுகள் அந்த காலகட்டத்தில் என்ன ஆனாங்க? துளிர்த்தாங்க. 1948 1967 வரைக்கும், எருசலேம் கிடைக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏறக்குறைய 60 நாடுகள் துளிர்த்தது. இதைத்தான் இயேசு லூக்கால சொல்றாரு, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தையும் மற்ற எல்லா தேசங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறத நீங்கள் காணும்போது, அது உருவாகி வரதை நீங்க பார்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வாசல்கிட்ட வந்து 1948 கணக்கின்படி 70 ஆண்டு காலம் கரெக்டாக முடிஞ்சிருக்குது. 1948 2018 வரைக்கும் சரியாக 70 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒரு தலைமுறைன்னு அர்த்தம். ஒரு பாபிலோனுக்கு 70 வருஷம் கர்த்தர் கொடுத்தாரு, அது ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அப்படி கணக்கின்படி 70 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இயேசு சொன்னபடியே அத்தி மரம் துளிர் விட்டு விட்டது. அதான் நான் சொல்லுவேன், கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கோ இல்லையோ, 3000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் தேசம் வந்திருக்கு, அதுவே மிகப்பெரிய அடையாளம். இதை தவிர ஒரு நாடு ஒன்று உருவாகி 3000 வருஷம் கழிச்சு ஒரு நாடு திருப்பி வருதுன்னா அந்த ஒரு நாடு இஸ்ரவேல் தேசம் மாத்திரமே. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இதுவே கடைசி காலத்துக்கான மிகப்பெரிய அடையாளம். எப்போ இஸ்ரவேல் வந்துச்சோ அப்பயே கடைசி காலம் தொடங்கிருச்சு, இனி கடைசி காலம் கிடையாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. கடைசி காலத்தில் வர வேண்டிய இஸ்ரவேல் வந்துருச்சு. அதுலேயும் ஒரு ஆச்சரியமாக இளங்கிளை தோன்றி ராஜா வருவார்னு பைபிள் சொல்லுது. சொன்னபடியே இஸ்ரவேல் தேசத்துக்கு பென் கூரியன் என்கிறதான ராஜா வந்தார். எதுக்கு இதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவே கிடையாது. சிதேக்கியா ராஜா காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜா ஆளே கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட இஸ்ரவேலர்களால் ராஜாவாக ஒரு பகுதியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரே ஒழிய அவர் இஸ்ரவேலில் ராஜ்யபாரம் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது முதலாக 3000 வருஷம் கழிச்சு இளங்கிளை தோன்றி ராஜாவாக உருவாகி நம் தலைமுறைக்கு முந்தின தலைமுறை நம் காலத்தில் பென் கூரியன் என்கிறதான இவர் ராஜாவாக வந்தார். மத்திய 24, 32, 33, லூக்கா 21, 29, 30 100% நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், அதாவது இந்த 2 நூற்றாண்டுகளில் நடைபெற்ற மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தில் இது ஒன்று.